A train has 10 wagons, each of mass 1000 kg attached to it. They are being pulled by force 10 power 4 Newton. Find out force exerted on last 4 wagons. 10 wagons இருக்கு ஒரு ட்ரெயினில், ஒவ்வொரு மாஸ் வந்து 1000 kg கொடுத்துருக்காங்க, அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க ஒன்றையும். அதெல்லாம் வந்து என்னது, புல்டு பை ஃபோர்ஸ், எவ்வளோ புல்லிங் ஃபோர்ஸ், அந்த இழுக்கிறதுக்கான தேவையான ஃபோர்ஸ் வந்து 10 power 4 Newton, that is 10,000 Newton. ஃபைனல் ஃபோர்ஸ் exerted on லாஸ்ட் 4 wagons கேட்குறோம். சரி, இப்போ மாஸ் ஆஃப் 10 wagons பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேகனோட மாஸ் எவ்வளோ, 1000. இப்போ 10க்கு உங்களுக்கு 10,000 kg வந்துடும். ஓகேவா? அப்போது ஆக்சிலேஷன் என்னது, ஆக்சிலேஷன் A is equal to F/m. ஸோ உங்களுக்கு அதை புல் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 10 power 4 கொடுத்துருக்காங்க. டோட்டல் மாஸ் அளவு 10,000. இது 10,000 ரெண்டு கேன்சல் ஆனிச்சுன்னா 1 மீட்டர்/செகண்ட் ஆக்சிலேஷன். ஸோ ஃபார் லாஸ்ட் 4 வேகன்ஸ்க்கான அந்த ஃபோர்ஸ் எக்ஸிடட் ஆன் லாஸ்ட் 4 வேகன்ஸ்னும் போது தட் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் T equal to mass into acceleration. There are 4 wagonsங்கிறதால 4 into 1000 அப்படிங்கிறது வந்து டோட்டல் மாஸ் ஆஃப் 4 wagons into acceleration 1 மீட்டர்/செகண்ட். அப்போ 4000 மீட்டர் வரும். ஹென்ஸ் 4 into 10 power 3, ஏன்னா 4000ங்கிறது 4 into 10 power 3 மீட்டர். So option A is correct. That is option 1 is correct. நாங்கள் டயக்ராம் கொடுத்துருக்கோம். 4 wagons, 6 wagons இருக்கு. ஆக்சிலேஷன் 1 மீட்டர்/செகண்ட் கண்டுபிடிச்சி இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோம். Thanks for watching. Keep watching. Subscribe and share.